ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்னாக்கா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் வருது. நீங்க இதெல்லாம் கூட ஆரம்பிக்கலாம். நீங்க 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா ரொம்ப சுலபமான விஷயம் ஒரு நல்ல அட்வைசரை அணுகிறது. 100 ரூபாவை என்ன பண்றீங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 110 ரூபான்னு மாத்துறீங்க. ஸோ இவ்வளவு அந்த 10% இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கண்டிப்பா உங்களால சேர்க்க முடியும். மாசம் நீங்க ஸ்கிப் பண்றீங்க, ஒரு நாளை ஸ்கிப் பண்றீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ இல்லை இந்த பிளாட்ஃபார்மோ எந்த விதமான பெனால்ட்டியோ சார்ஜஸோ ஃபீஸோ எதுவுமே செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஆனால் சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேரோட ஐடியாவாக இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் ரிஸ்க் ஜாஸ்தி. நான் சும்மா ஒரு ட்ரையலுக்காக ஆரம்பிக்க போகிறேன், ஒரு டெய்லி ஒரு 100 ரூபாய் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பல பேரோடதாக இருக்குது. அந்த 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், பங்கு சந்தை, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வந்த இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நமக்கு ஒரு பெரிய நாலேஜ் இல்லை அதில். இப்போ தங்கத்தை எடுத்துக்கங்க, தமிழ் கல்ச்சரில் 5000 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் எஸ்டேட் அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா தொன்று நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு அசட் கிளாஸ் அது. ஆனால் இந்த பங்கு சந்தை 1979 தான் சென்செக்ஸ் வந்தது குறியீடு. ஸோ லாஸ்ட் ஒரு 15 இல்லை 20 வருஷமா தான் ரொம்ப பாப்புலரான சாய்ஸாக இருக்கு, எல்லாருக்கும் தெரியறது இல்லை. சரி, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு லோயர் அமௌண்ட்டை என்ன பண்ணுங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்னாக்கா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் வருது. நீங்க இதெல்லாம் கூட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு 3000 ரூபாய் சேமிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சிரமமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா பரவலா 25,000 30,000 சம்பாரிச்சிடுறாங்க. நீங்க அட்லீஸ்ட் 10% ஆவது உங்களோட இன்கம்ல நீங்க கண்டிப்பா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து வச்சே ஆகணும். ஸோ 3000 ரூபாய் பர் டே, 100 rupees கூட போதும் நீங்க உங்க மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ரொம்பவுமே ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்தாலும் ஒரு ரிஜிடா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இப்போ 100 ரூபாய்னா டெய்லி 100 ரூபாய் போட்டே ஆகணும் இல்லையா? ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் அப்படி இல்லை. எனக்கோ ஒரு நாள் ஸ்கிப் ஆயிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை. 10 நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், 20 நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், நிறைய வசதி இருக்கு உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. சார், இப்போ டெய்லி 100 ரூபான்னு சொன்னீங்க. இந்த 100 ரூபாய் எப்படி நான் டெய்லி எஸ்ஐபி மாதிரி ஏதாவது போட முடியுமா, அல்லது 100 ரூபாயை எடுத்து வச்சு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எடுத்து வச்சு மொத்தமா ஒரு எஸ்ஐபியா போடுறதா, எது பெஸ்டா இருக்கும் சார்? நீங்க பாருங்க, உங்க சின்ன வயசுல இருந்து என்ன ஹேபிட்ஸ்லாம் ஈஸி ஹேபிட்ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவீங்க. எந்த ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஹேபிட்ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க லாங் டேர்முக்கு பண்ண போறீங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம ஈஸியா அதை ஃபார்ம் பண்ண முடியும்னு பாருங்க. சரி, நீங்க ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு சேர்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு டிசிஷனை எடுத்துட்டீங்கன்னாக்கா இதுக்கு மேண்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இசிஎஸ், எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம். ஸோ ஒரு பேங்க்ல போயிட்டு இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த ஸ்கீமுக்கு நான் டெய்லி 100 ரூபாய் நீங்க அந்த ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருங்க. என்ன ஆகும்னாக்கா நீங்க பிசிக்கலா மேனுவலா எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற லைஃப் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபாஸ்ட் லைஃப். ஸோ நீங்க ஞாபகம் வச்சு ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் மறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட் பண்ணிடுங்க. என்ன ஆகும், பாட்டுக்கு ஒரு சிறுக ஒரு பெரிய ஒரு வெல்த் கார்பஸ் எந்த அளவுக்கு சேரும் அப்படின்னாக்கா நீங்க சாதாரணமா ஒரு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு சேர்க்கறீங்கன்னா உங்களோட முதலீடு பார்த்தீங்கன்னா 9 lakh rupees. நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய கார்பஸ் 54 lakh rupees. பெரிய ஒரு வித்தியாசங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸ் சேருது. எவ்வளவு சேர்க்குறீங்க? சிறுக ஒரு 100 ரூபாய் சேர்க்குறீங்க நீங்க. அது மட்டும் இல்லை, இதுல ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வருஷத்துக்கு ஒரு 10% நீங்க 100 ரூபாவை ஸ்டெப் அப் பண்றீங்க. நீங்க அதையே நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னாக்கா எஸ்ஐபி கொடுக்கக்கூடிய ஆவரேஜ் ரிட்டர்ன் 12%. உங்களோட முதலீடு 35 lakh ஸ்டெப் அப் பண்ணும்போது நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய கார்பஸ் 1.23 crore.
ஒரு பெரிய ஒரு கார்பஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் சேர்க்கறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் பண்றீங்க. 100 ரூபாவை என்ன பண்றீங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 110 ரூபான்னு மாத்துறீங்க. ஸோ இவ்வளவுதான். அந்த 10% இன்க்ரீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கண்டிப்பா உங்களால சேர்க்க முடியும். சார் இப்போ 100 ரூபாயில ஆரம்பிச்சு ஸ்டெப் அப் மூலமா 1 கோடி ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு 25 வருஷம் கழிச்சு ஒரு 5 கோடி ரூபா தேவைப்படுது அப்படின்றப்ப நான் இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாங்க சார்? ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸல்ல போடக்கூடிய ஒரு நம்பர்ஸ். நிச்சயமா இன்டூ 5 டைம்ஸ் அப்படின்னு போட்டால் நீங்கள் அந்த ஒரு 5 கோடி ரூபாய் இலக்கை அடைய முடியும். ஆனால் இன்னைக்கு உங்களால் 100 ரூபாய் தானே உங்களால் சேமிக்க முடியுது. இது பேர் தான் ஸ்டெப் அப் மெத்தட். ஸோ ஸ்டெப் அப் அப்படின்றது நீங்கள் 10% தான் ஸ்டெப் அப் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எப்பெல்லாம் உங்களுக்கு போனஸ் இன்க்ரிமெண்ட் வருதோ அப்போ எல்லாம் லம்சமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், டாப் அப் பண்ணலாம். அண்ட் 10% மட்டும்தான் ஸ்டெப் அப் பண்ணணுன்றது ஒரு ரூல் எதுவும் கிடையாது. உங்களோட வாழ்க்கை தரம், சேலரி ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சேவிங் 20% இன்க்ரீஸ் பண்ணலாமே. நீங்க வேற ஒரு கரியருக்கு வேற ஒரு ஜம்ப் அடிக்கிறீங்க, 100% உங்களுக்கு சேலரி வருது, இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது 5 கோடி ரூபாய் இலக்கை கண்டிப்பா அடைய முடியும். சார் வேற என்னெல்லாம் ஃபாலோ பண்ணும்? ஏன்னா இன்னைக்கு 100 ரூபாங்கிறது பெரியவங்க மீன்ஸ் கொஞ்சம் வசதியானவங்களை விட ரொம்ப நார்மல் லெவலில் ஸ்விக்கி ஓட்டுறவங்க, அடுத்து டெலிவரி ஜாப் பண்ணுறவங்க, லேடிஸ் இவங்களாம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின ஒரு அவேர்னஸ்க்காகவும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அவங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணணுங்க சார்? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் என்னென்னலாம் அவேராக இருக்கணும்? நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா ரொம்ப சுலபமான விஷயம் ஒரு நல்ல அட்வைசரை அணுகிறது. ஏன்னா இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட். அதில் நானே தெரிஞ்சு நானே செய்யணும். நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டிசிஷனை போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போவீங்க. எதுக்கு போஸ்ட்பான் பண்ணுறீங்க? உங்ககிட்ட ஒரு காசெல்லாம் வாங்க மாட்டார். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எல்லாமே இலவசம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு சிறிய அமௌண்ட் அவருக்கு கமிஷனாக வந்துடும். உங்ககிட்ட காசு வாங்க மாட்டார். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு வகை. ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லக்கூடியது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அதில் செட்டப் அந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்படியெல்லாம் அந்த மந்த்லி நம்ம கேஒய்சி முடிச்சுட்டு அந்த இசிஎஸ் இதெல்லாம் செட்டப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமை உங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய் இந்த ஸ்கீம்ல இருந்து அந்த பேங்க்குக்கு போகிற மாதிரி நீங்கள் அதை ஜெனரேட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இங்க பாருங்க, உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, இது எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை நீங்க விட்டுடுங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரை பிடிச்சிட்டிங்கனாக்கா அவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவார். உங்க சாய்ஸ். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க டெய்லி கூட எஸ்ஐபியில் அப்படியே 100 ரூபாய் போட்டுடலான்ட்டு. எனக்கு இப்போ நான் சீசனல் ஜாப் பார்க்குறவங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களால டெய்லி 100 ரூபா கட்ட முடியாது. திடீர்னு ஒரு 1000 ரூபாய் ஒரு 10 நாள் வேலை இல்லாமல் இருக்கும். அப்படின்றப்ப எஸ்ஐபி ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன சிக்கல் வருங்க சார்? அவங்களோட ரிட்டர்னும் குறையுமா, இல்லை பெனால்ட்டி ஏதாவது வருமாங்க சார் அவங்களுக்கு? மியூச்சுவல் ஃபண்ட் வாலண்டியரா நீங்க சேர்க்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இது நீங்க கடனை வாங்கிட்டு அந்த கடனை திரும்ப செலுத்தல. நீங்க முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறீங்க, செய்யறீங்க, நீங்களா செய்யறீங்க. இதுல நீங்க ஒரு மாசம் நீங்க ஸ்கிப் பண்றீங்க, ஒரு நாளை ஸ்கிப் பண்றீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ இல்லை இந்த பிளாட்ஃபார்மோ எந்த விதமான பெனால்ட்டியோ சார்ஜஸோ ஃபீஸோ எதுவுமே செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அதுல நீங்க ஹானர் பண்ணலன்னா உங்களுடைய பேங்க் ஏதோ ஒரு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதை உங்க பேங்க்ல தான் நீங்க செக் பண்ணணும். நீங்க சரி, ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாக்கா இந்த கம்பெனியோ பிளாட்ஃபார்மோ எந்தவித ஃபீயும் கொடுக்காது, பேங்க்ல மட்டும் செக் பண்ணிக்க. ஓகேங்க சார். நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்க முடியுமா? ஃபோன் பண்ணி சொல்லி, சிலர் சொல்றாங்க ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு, எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் நான் ஒரு 2 மாசம் போடுறேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஒரு 2 மாசம் கழிச்சு நான் ஆரம்பிக்க போறேன், ஸ்டாப் பண்ணி வச்சுக்க முடியுமாங்க சார்? கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அட்வைசர் மூலமா பண்ணா, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அட்வைசர் கிட்ட, நான் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணும்னு. அவர் என்ன பண்ணுவாரு, எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த எக்ஸிக்யூஷனை உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. நீங்க அதை அப்ரூவ் மட்டும் ஓடிபி போட்டு அப்ரூவ் பண்ணா போதும், ஃபோன்ல ஸ்டாப் ஆயிடும் ஓடிபி போட்டீங்கன்னா. இல்லை இதை நானே பண்ணணும்னாக்கா பேங்க்ல நீங்க யாருக்குமே ஃபோன் பண்ணி சொன்னா யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்துக்க மாட்டாங்க.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக்காக அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்லைன்னாக்கா ஃபிசிக்கலாக போய் அந்த பேங்க்குக்கு எஸ்ஐபியை எழுதி கொடுத்து ஸ்டாப் பண்ணணும். யாருக்கு டைம் இருக்குது இன்னைக்கு பேங்க்கில் போய் எழுதி கொடுக்குற அளவுக்கு? ஸோ அந்த எலக்ட்ரானிக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் திங்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்களாவே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சார் 100 ரூபா போட்டாவே கோடீஸ்வரனா ஆக முடியும். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த ஒரு அடுத்த 25 வருஷம் கழிச்சு அந்த 1 கோடியோட வேல்யூ இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணுமா, சம்பளம் உயர அல்லது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே அப்படியே போட்டுக்கலாமாங்க சார்? பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அந்த ஒரு கண்டென்ட்மெண்ட் வர்றது ரொம்பவுமே கஷ்டம், கடினம் அது. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வருதோ, உங்களால் எக்ஸஸாக சேர்க்க முடியுமோ, இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ சேர்த்துக்கிட்டே வாங்க. சாய்ஸை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் 6%ன்னு சொல்கிறோம், ஆனால் ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் 6% கிடையவே கிடையாது. ஒரு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் 20 ரூபா வித்துன்ற காஃபி இன்னைக்கு 35 ரூபா. இன்ஃப்ளேஷன் 6% கிடையவே கிடையாது. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ 10%ன்னு இல்லை, 20%, 30% முடிந்தால் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தான் அது சாய்ஸ். வெல்த் கார்பஸ் கையில் இருந்ததுன்னா சாய்ஸ் உங்ககிட்ட. தேங்க்யூங்க சார். நன்றி.